வணக்கம். நம்ம TNPSC குரூப் ஒன் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பாலிட்டியில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரெஷர் குரூப்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டமில் அவங்கெல்லாம் ஏன் நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்காங்க, அவங்களோட ரோல் என்ன, ஹவு கேன் தே ஷேப் த நேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி. ஸோ ஒரு foreign policy is very important for us in a global arena. Okay, so இப்போ நமக்கு தெரியும் இந்த recent ஒரு 10 years or 20 years India's stand in the global position has improved. ஓகே, ஸோ நிறைய சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் நம்ம என்ன தான் கம்மியாக இருந்தாலுமே ஈவன் இஃப் யூ ஆர் ஸோ நாட் வெரி குட் பர்ஃபார்மிங், பட் இருந்தாலுமே நம்மளோட ஒப்பீனியன்ஸை நிறைய பேர் சீக் பண்ணுறாங்க. கரெக்ட். இந்த ரீசெண்டான யுக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்க இஸ்ரேல் பாலஸ்டீன் வாராக இருக்கட்டும், பெரிய பெரிய நேஷன்ஸ் எல்லாம் தே வாண்ட் இந்தியா டு ஸ்பீக் அப், டு ஸ்டாண்ட் ஃபார் ஒன் சைடு. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொன்னால் அந்த லீடர் கேட்பாங்க. ஸோ யார் 2 பேர் சண்டை போடுறாங்க, ஸோ இவங்க சொல்கிறாங்க வெளி நேஷன்ஸ் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் போய் இந்த லீடர்கிட்ட பேசுங்க, சண்டை போடுற அந்த லீடர்கிட்ட பேசுங்க, உங்களோட ஒப்பீனியன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ இப்படி அவங்க எல்லா ஊர் லீடர்ஸ்கிட்ட அவங்க சொல்கிறது இல்லை. கரெக்ட். ஸோ யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்களோ ஸோ அவங்கள தான் அவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்தியாவோட ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்குது. we do not take sides. கரெக்ட். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டாண்டே. ஸோ நம்மளோட ஸ்டாண்ட் என்னென்னா, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. we have always been not aligned. ஓகே. ஸோ it does not mean indifferent. நீ என்ன கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற அர்த்தம் அது கிடையாது. ஓகே. சரி, நான் நல்லதுக்காக தான் இது பண்ணுறேன், சண்டை வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பீஸ்ஃபுல்லாக சொல்லலாம், இதுதான் என்னோட மோட்டிவே தவிர நீ இவனை அடித்து கொள்ளு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மோட்டிவ் நமக்கு கிடையாது. we are not silent, we are not spectators, we are not that, we underline that. பட் இருந்தாலும் I won't take sides. நீ சொல்வேல, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவை சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்டேருந்து நான் ஆயில் வாங்க மாட்டேன், ஃபியூவல் வாங்க மாட்டேன், கேஸ் வாங்க மாட்டேன், இப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க. பட் இதே சைடு யூகே, பிரிட்டன், ஜெர்மனி என்ன பண்ணாங்க, அவங்க கிட்டேருந்து கேஸ் வாங்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ யூஎஸ் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வாங்குறீங்க, நீங்கள் பணம் கொடுக்கறதுனால தான் அவங்க வார் பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் பிரிட்டன், ஜெர்மனி எல்லாம் வாங்குறாங்க, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, நாங்கள் வாங்குகிற பெட்ரோல் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன, எதுனா பிரச்சனை இருக்குன்னா ஓகே, பட் என்னோட மக்கள் எனக்கு இம்பார்ட்டண்ட். எனக்கு பெட்ரோலே இல்லைன்னா இவ்வளோ பெரிய மக்களை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகே. 1.4 பில்லியன் பீப்புள் இஸ் நாட் ஜஸ்ட் 30 மில்லியன் வேறு, 1.4 பில்லியன் வேறு, 4 மடங்கு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா எனக்கு சில ரிசோர்ஸஸ் எனக்கு தேவை, என்கிட்ட இல்லை, நான் அதை வாங்கி தான் ஆகணும். எது எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக எக்கனாமிக்கலாக இருக்கோ நான் அதை வாங்கி தான் ஆவேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆர் ஃபாரின் பாலிசி இஸ் வெரி யூனிக், இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம ரொம்ப இப்படி அப்படியெல்லாம் இல்லாமல் we are very diplomatic. ஓகே. எங்களுக்கு எது வேணும் நாங்கள் இது பண்ணுவோம், இது தப்புன்னா நாங்கள் கேட்போம், பட் நீங்கள் சொல்லாதீங்க நான் என்ன பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபாரின் பாலிசி இருந்திருக்கு, எப்போவுமே இருக்கும். ஓகே. ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், எஸ் ஜெய்சங்கர் எஸ் பின் ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு ஒரு அஸ்பைரண்ட்டுக்கு. வி ஆர் ஆல் அஸ்பைரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐஏஎஸ் அஸ்பைரன்ஸ் எல்லாருக்குமே அவரை பார்த்தாலே நமக்கு தெரியும்ப்பா இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் பெரிய என்ன சொல்கிறது, நீங்கள் அப்படியே ஹிட்லர் மாதிரி ரொம்ப அப்படியே வாசிஃபெரஸாக சவுண்டாக அப்படி பேசணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப எலீட்டாக நீங்கள் ஒருத்தரை you can just knock down them. Okay. You can just shut down them as long as your policy and your words are very significant. ஓகே. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் என்ன சொல்லணும் அது ரொம்ப ஈஸியாக அவர் சொல்லிடுவார். ஸோ ஹி ஹாஸ் வெரி மச் டெப்த் ஆஃப் இந்தியாவோட ஃபியூச்சரிஸ்டிக் பாலிசிஸ் அண்ட் அவர் ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் ஹீ ஸ்டாண்ட்ஸ் த கோல். ஓகே. ஸோ அப்படி தான் எல்லாருமே இருக்கணுன்றது தெரியும். ஸோ ஹீ இஸ் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. அவர் தான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு எனி மீட்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஸோ அவரோட பாய்ஸாக நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த ஃபாரின் பாலிசின்னு சொல்லும் போது நீங்கள் இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட மீட்டிங்ஸ், இவங்களோட இந்த
UN சம்மிட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி கூட நீங்கள் பார்த்தா கூட இட் வில் பி வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் அஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஃபாரின் பாலிசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை அ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸுங்க. நம்மளோட ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன், சோஷியல் கல்ச்சர், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் பொசிஷன், மிலிட்ரி ஸ்ட்ரென்த், பப்ளிக் ஒப்பீனியன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும், நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது. அதுதான் நம்மளோட மேஜர் இது நான் அலைன்மெண்ட். நம்மளோட மேஜர் ஃபாரின் பாலிசியா ஆக்ட் ஈஸ்ட், லுக் ஈஸ்ட், இதெல்லாம் நம்மளோட ஃபாரின் பாலிசிஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா எனக்கு எது பெஸ்ட் சூட்டட் அதுதான் நான் டிசைட் பண்ண போகிறேன். கரெக்ட். ஸோ எனக்கு என்ன இம்பார்ட்டண்ட் நான் அதுதான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மக்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட், என்னோட ஹிஸ்ட்ரி நான் வந்து இப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாரும் வெஸ்டர்ன் சைடு என்ன சொன்னாங்க, இங்கே வந்து ரஷ்யாவை இது பண்ணுங்க, அவங்கள இது பண்ணுங்க, அவங்க தானே இவங்களை தாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வார் ஆரம்பித்து 2 years கிட்ட ஆகுது, பட் நம்ம அது பண்ணவே இல்லை. ஏன் நம்ம பண்ணல? பிகாஸ் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி. நமக்கு 1990s நம்மளோட பாகிஸ்தான் வாரில் அந்த டைம் எல்லாமே அவங்க நமக்காக நின்னாங்க. ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ என்னோட ஹிஸ்ட்ரி அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து யார் உங்கள் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்தியா வில் ஆல்வேஸ் பி அ ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தைலாம் ஜியோ பாலிட்டிக்ஸாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு வந்து நார்த் கொரியா எப்போவுமே கூட இருக்காங்க, சைனா கூட இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆர்ம்ஸ் சப்ளைலாம் பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. நம்ம வந்து அவங்க நிறைய பேரை கொல்றது, அடிக்கிறது, அது நம்ம சப்போர்ட்டே பண்ணல. பட் ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே, உன்னை எதிர்த்து இத்தனை பேர் ஓட் போடுறாங்கன்னா நாங்கள் உனக்காக ஓட்டெல்லாம் போட மாட்டேன். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறேன்னு உனக்காகவும் நான் ஓட் பண்ண மாட்டேன். ஐ அப்ஸ்டெயின் ஃப்ரம் டூயிங் இட். எத்தனை ஓட்டிங்கில் இவங்க நம்ம இந்தியா அப்ஸ்டெயின் பண்ணியிருக்காங்க யூஎன் மீட்டில். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை பற்றி நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் வந்து த ஹிஸ்ட்ரி. ஓகே, ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ஜியாகிரஃபி. ஸோ இவங்கள பகச்சிக்கலாமா? ஸோ நம்ம நடுவில் இருக்கோம், நம்மள பக்கத்தில் இருக்க 2 பேருமே நம்மளோட எதிரி ஸ்டேட். கரெக்டுங்களா? எப்போ சான்ஸ் கிடைக்கும், நம்மளை எப்போ முடிக்கலான்னே அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் உங்கள் கையில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவங்களுக்கு நான் இவ்வளோ எய்ட் தரேன், ஸோ நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன், ஐ வில் பி அ பிரதர் டு யூ, ஐ வில் பி அ பிக் பிரதர். ஸோ இப்போலாம் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற 2 பேர் நம்மளை எதிர்த்தாலும் நம்ம கூட ஒரு 6-7 பேர் இருக்காங்க, இவங்கள நம்மளை கையில் வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து நமக்கு எதனா பிரச்சனைன்ற போது நம்ம இவங்களை வந்து ஹெல்ப் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஜியாகிரஃபி, நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட ட்ரெடிஷன் அண்ட் நம்மளோட சோஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்மக்கிட்ட இருக்க பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் பொசிஷன், இவங்க எல்லாமே வந்து நமக்காக டிசைட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நம்மளோட பாலிசிஸு. ஸோ நம்மளோட மேஜர் பிரின்சிபல்ஸில் என்ன, ப்ரமோஷன் ஆஃப் வேர்ல்ட் பீஸ், ஆன்டி-கொலானியலிசம், ஆன்டி-ரேஷியலிசம் அண்ட் நான் அலைன்மெண்ட். இதுதான் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி. ஓகே, இதுதான் மெயின். அப்படியே அப்ரைட்டாக இங்கே இருக்குது. நாங்கள் இதெல்லாம் தான் எதிர்க்கிறோம், இதெல்லாம் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள் வந்து கொலானியலிசமை எதிர்க்கிறோம். பிகாஸ் நாங்களே ஒரு காலனியாக இருந்திருக்கோம், எங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும், எங்களுக்கு அந்த வலி தெரியும். அதனால் நாங்கள் எந்த நேஷனையும் அதை ஒத்துக்க மாட்டோம். ஸோ யாராக அதுக்காக போராடுறீங்கன்னா நாங்களும் உங்களுக்காக போராடுவோம். ஓகே, ஆன்டி-ரேஷியலிசம். இந்த யூஎஸில் நடக்கும்ல, பிளாக்ஸ், ஒயிட்ஸ், ப்ரௌன்ஸ், அவங்க அழகாக அப்படியே டைவர்சிஃபை பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நம்ம எத்தனை ரேசிசம் காமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், எத்தனை இன்சிடென்ட்ஸ், எவ்வளோ பேர் கன் ஷூட்ஸ். அங்கெல்லாம் கன் ஷூட்ஸ் வெரி காமன். ஸ்கூல் பசங்கள்லாம் கன் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக ரேஷியலிசமை ஒரு ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க அதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது நம்மளோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோல். அண்ட் நான் அலைன்மெண்ட். ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் யூஎஸ் இந்த சைடு வெஸ்ட்டு, இந்த சைடு ஈஸ்ட்டு, இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், இந்த சைடெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என் மக்களுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்னா எனக்கு எந்த நாட்டில் எனக்கு எது கிடைக்குதோ அதை நான் எடுத்துப்பேன். அது எனக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே நான் இதை எடுத்துப்பேன். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஒரு கோல்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு வந்து நீ சொல்கிறன்றதுக்காக நான் இவங்ககிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது, நீ சொல்கிறன்றதுனால நான் இவங்ககிட்ட வந்து பெட்ரோல் வாங்க மாட்டேன், நீ சொல்கிறதுனால நான் இவனோட இதெல்லாம் இது பண்ணுவேன், அப்படியெல்லாம் நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு என்ன தான் சைனா கூட பிரச்சனை இருந்தாலும், நம்ம அவங்களோட நிறைய ஆப்ஸை பேன் பண்ணாலும் இன்றைக்குமே இம்போர்ட்ஸில் அவங்க தான் நம்பர் 1ல் இருக்காங்க. 1-2 பொசிஷனில் அவங்க தான் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட தான் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ இது பேர் தான் நான் அலைன்மெண்ட். ஸோ நம்மளோட பாலிசிஸ் அண்ட் பிஸ்னஸை நம்ம கொஞ்சம் தனியாக வச்சுருக்கோம். பிகாஸ்
நம்மளோட பாப்புலேஷன் அப்படி இருக்குது, நம்மளோட டிமாண்ட்ஸ் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ நான் அலைன்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்க, தட் இந்தியா ஹேஸ் நோ military alliances with countries of either bloc or indeed with any nation for that matter. ஈதர் பிளாக்னா இந்த வெஸ்ட் ஈஸ்ட், இந்த ரஷ்யா இவங்க ஒரு பிளாக்கு, யூஎஸ்லாம் அவங்க ஒரு பிளாக். ஸோ நான் இந்த எந்த பிளாக் கிட்டே நான் மிலிட்ரி அலைன்ஸ்லாம் இல்லை. இப்போ நீ ஏதாவது சண்டை வருது, நீ எங்கள் ஆள் அனுப்பு, நான் அவங்க கூட சண்டை போடுறேன், நான் அது பண்ண மாட்டேன். இப்போ ரஷ்யா யுக்ரைன் சண்டை வருது, ரஷ்யா கேட்குறாங்க உன்னோட மிலிட்ரி அனுப்பு, நான் இவங்களுக்கு சண்டை போடுவேன், அனுப்ப மாட்டோம். யுக்ரைன் கேட்குறாங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் இது பண்ணுறேன், நம்ம அனுப்ப மாட்டோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் நான் அலைன்மெண்ட். நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணுங்கள். 2 பேருமே சண்டை போட்டால் 2 பேரோட சட்டையும் கீழே தான் போகுது. ஸோ அது வேண்டாம், நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு பெரிய விஷயம், லேண்ட் தானே, நீங்கள் பார்த்து பேசுங்க அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட நான் அலைன்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அண்ட் இந்தியா ஹேஸ் அன் இண்டிபெண்டன்ட் அப்ரோச் டு ஃபாரின் பாலிசி அண்ட் இட் அட்டெம்ப்ஸ் டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஆல் கண்ட்ரீஸ். நம்மளே பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10,000 இயர்ஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தாலுமே இந்தியா எந்த நாடு மேலேயும் படை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்மளை தான் எல்லாரும் தாக்கியிருக்காங்க, அழிச்சிருக்காங்க, சுரண்டி இருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் நம்ம யார் மேலேயும் போய் படை எடுத்ததா வரலாறே கிடையாது. அந்த மாதிரி வரலாறே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஓகே, ஸோ வி ஹவ் ஆல்வேஸ் பீன் அ பீஸ் டிசைரிங் நேஷன். எங்களை நீங்கள் நிம்மதியாக விடுங்க, எங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, இல்லாததை நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறோம், இருக்கிறத வச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க மற்றவங்க அதை ஒத்துக்கிறதே இல்லையே. பட் இட் டஸ் நாட் மீன் வந்தால் நம்ம அப்படியே அமைதியாக இருப்போம். இன்னும் பாகிஸ்தான் நமக்கு வந்தாலோ சைனா நமக்கு வந்தாலோ வி கிவ் பேக், வி ரிட்ரீட், அதில் பிரச்சனை இல்லை. பட் நம்மளா போய் வி டு நாட் மூவ் ஃபர்ஸ்ட். அதுதான் இங்கே நான் அலைன்மெண்ட்டோட மேஜரான ஒரு க்ராக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பன்ஷீல் பாலிசி. இதுவுமே இம்பார்ட்டண்டான ஒரு குரூப் 1 கொஷினுங்க. எனி ப்ரிலிம்ஸ் கொஷின் நீங்கள் எடுக்கலாம். பன்ஷீல் பாலிசி எந்த இயர் இருக்குது, நான் அலைன்மெண்ட் சம்மிட் எப்போ நடந்துச்சு, இந்த பண்டுங் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப காமனாக கேட்குறாங்க. ஸோ இப்போல்லாம் இந்த யூஎன் சம்மிட்ஸு, எஸ்டிஜி சம்மிட்ஸு, இந்த கிளைமேட் கான்ஃபரன்ஸ் COP26, 27, 28 இதெல்லாம் காமன் கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபாரின் பாலிசி ஹேண்ட்ஸ் டவுன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இது மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஃபாரின் பாலிசிலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டிரெக்டாக கேட்கலாம், அப்படி கேட்கலனா கூட நெவர்தலெஸ் உங்களுக்கு இன்டைரக்டாக உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸில் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பன்ஷீல் நம்ம பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் எம்பாடிட் இன் த preamble of Indo-China Treaty on Tibet signed in 1954 by Jawaharlal Nehru and Chon El-Lai, the Chinese premier. ஓகே, ஸோ இந்த பன்ஷீல்னால் இது எந்த 2 நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பாலிசின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். யார் 2 பேருக்கு, இந்தியா அண்ட் சைனாக்காக. எதுக்காக கொண்டு வந்தாங்க, டிபெட்டுக்காக. ஓகே, ஸோ டிபெட் யாரோடையது, அவங்களுடையது, சைனாவுடையது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க பாலிசி பிடிக்காது, அவங்க இங்கே அவங்க அடைக்கலம் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் இவருக்கு அடைக்கலம் தர, அதெல்லாம் நீ தரக்கூடாதுன்னு அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது ஏன் பிரச்சனை இல்லை, அவங்க வந்தாங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம், போனால் போட்டோம், இதுதான் நம்மளோட கோல். ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட ஆஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் இவங்க ஒரு பாலிசியை போட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகேங்க, நீங்கள் இதனால தானே பிரச்சனை வருது, நம்ம கிளியராக எழுதிக்கலாம், உன் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன், ஏன் பிரச்சனைக்கும் வராது, ஏன் பவுண்ட்ரிஸை நீ நோண்டாத, உன் பவுண்ட்ரிஸை நான் நோண்ட மாட்டேன். ஸோ இதுதான் உங்களோட பேசிக்கான ஒரு கோல். ஓகே, இதுதான் பன்ஷீல் 5 பாலிசிஸாக 5 பிரின்சிபல்ஸாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த இயர், இதை தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க, 1954. ஓகே, 4 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டுங் கான்ஃபரன்ஸ் அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 55. ஓகே, ஸோ இந்த பன்ஷீலில் சொல்கிற 5 பிரின்சிபல்ஸ் என்னென்னன்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி. அதாவது ஏன் நாடு ஏன் பார்டர், உன் நாடு உன் பார்டர், அந்த பக்கமே நான் வரமாட்டேன், நீ என் பக்கம் வராத, என் பார்டரை நீ ரெஸ்பெக்ட் பண்ணு, உன் பார்டரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இப்படியா நடக்குது, இல்லை. ஓகே, அருணாச்சல் பிரதேஷை நம்ம பார்த்தோம், அந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அருணாச்சல் பிரதேஷில் ஒரு வீடு, ஒரு கிராமமே கட்டிட்டாங்க. நம்ம சேட்டலைட் மேப்போட பிக்சர்ஸ்லாம் பார்க்குறோம், அதை ஒரு கிராமமே கட்டிட்டு அவங்க அந்த கிராமத்துக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது எங்களோட கிராமம், இந்த அருணாச்சல் பிரதேஷ், இந்த பேர்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் யூஎஸ், யுனைடெட் நேஷன்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அருணாச்சல் பிரதேஷை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், இது ஹிஸ்டாரிக்கலி இவங்க கிட்ட இருக்குது
அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க சைனா என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இது எங்களுது தான், இங்கே பாருங்கள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே எங்களோட ரேஸ் எங்களுது தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால அவங்க டேம்லாம் கட்டினாங்கன்றதை பார்த்தோம். ஓகே, இந்த கல்வான் கிளாஷ் நம்ம பார்த்தோம் 2020s. இந்த மாதிரி பார்டரில் நிறைய அட்டாக்ஸ். இந்த சைடு நாங்கள் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அக்ஸாய்ச்சின்னு ஒரு போர்ஷனே அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அங்கே இருக்குது. கரெக்ட். ஓகே, அங்கே எல்ஏசிலாம் ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியா நம்ம வந்து அழகாக அந்த அந்த மேலே அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைவோம், அது ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ரீஜன் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. இந்த சைட் பாதி பாகிஸ்தான், இந்த சைட் பாதி சைனா. நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு ரீஜன் மட்டும்தான் நம்ம ஆக்சுவல் கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்னதான் அதை ஒரு பிரின்சிபலாக போட்டாலுமே இன் ரியாலிட்டி இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அதை நம்ம ஃபாலோ பண்ணல, அவங்க ஃபாலோ பண்ணல, அவங்க என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அந்த சைடில் அவ்வளோ பார்டரில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க நமக்காக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த கல்வான் கிளாஷும் நமக்கு தெரியும் எத்தனை பேர் இறந்தாங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் நான் அக்ரெஷன். ஸோ அந்த 5 பிரின்சிபலில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி. பார்த்தோம் இல்லை, சாவர்னிட்டினா என் இடத்துல நான் தான் ரூல் பண்ணுவேன், உன் இடத்துல நீ ரூல் பண்ணு, நான் வரமாட்டேன், அதுதான் சாவர்னிட்டி. பட் அது ஆக்சுவலி நடக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் அக்ரெஷன். நான் அக்ரெஷனாக நம்ம 2 பேருக்குள்ளே சண்டை வேண்டாம். ஓகே, எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலன்னா கூட ஓகே. பட் ஆனால் ரொம்ப இந்த மாதிரி சண்டை, எவ்ரிபடி இஸ் நியூக்ளியரிங் இந்த கேஸில். ஸோ அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திருப்பி அப்படியே நடந்துச்சு. 1962 வார் நடந்துச்சு. ஓகே, இண்டோ சைனா வார் நடந்துச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இந்தியா தோற்று போயிட்டோம். சைனாக்கு யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸ், பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய வாட்டி அவங்க இன்க்ளூட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அக்ரெசிவான இது பார்த்திங்கன்னா இந்த 2020 தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க நான் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் ஈச் அதர்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ். இன்டர்னல் அஃபேர்ஸ்க்குள்ளே உள்ளே வராதுங்க. ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஏன் பாலிசிஸ், இந்த ஐடியாலஜிஸ் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறது அடுத்த கோல். அண்ட் நெக்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட். ஓகே, ஸோ நான் 2 பேருமே நம்ம ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ எனி கேஸ் ஃபார் தட் மேட்டர், நம்ம வந்து எனிதிங் ஃபார் தட் மேட்டர், ஒரு 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 கேஸ் இருக்கோ, இப்போ ஒரு ரிவர் இருக்குது, நம்மளை சுற்றி அந்த ஹிமாலயன் பெல்ட்டே இருக்குது, அதனால நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு வரும். ஸோ அது எல்லாமே 2 பேருக்கான ஈக்குவலான பெனிஃபிட் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக நாங்கள் கம்மியாக அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் நமக்கு வேணும். உங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ அடிக்கடி இந்த சைடு ட்ரீட்மெண்ட்லாம் அதெல்லாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் எங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக கோ எக்ஸிஸ்ட் பண்ணலான்றது தான் இவங்களோட ஒரு கோல். ஸோ 5 கோல்ஸ் என்ன, ஐ மீன் 5 பிரின்சிபல்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், நான் அக்ரெஷன், நான் இன்டர்ஃபியரன்ஸ், ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லான கோ எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் இவங்களோட 5 இம்பார்ட்டண்ட்டான 5 பிரின்சிபல்ஸ். ஓகே, இதுதான் நம்ம பஞ்ச்ஷீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. இந்த கொஷின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. பஞ்ச்ஷீல்ன்ற பிரின்சிபல் நமக்கு தான் இருந்துச்சு, பட் இதை யாரெல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன நேஷன்ஸ் லைக் மியான்மார், யுகோஸ்லாவியா அண்ட் இந்தோனேஷியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷின், ஐ மீன் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாலிசி ஆஃப்ரோ ஏஷியன் பயஸ். ஸோ நம்ம வந்து என்ன தான் வேர்ல்ட் பீஸ், வேர்ல்டோட ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்காக நம்ம போராடினாலும் we are more concentrating towards less developed or newly formed nations, not very big powers. நம்ம அவங்களுக்கு இது பண்ணல, பிகாஸ் அவங்க ஆல்ரெடி டாப்பில் இருக்காங்க. ஓகே, இப்போ தான் வளர்ந்து வர நேஷன்ஸ்க்கு தான் வந்து we are more biased in sense of what, நம்ம நிறைய மெடிக்கல் எய்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான நிறைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்காக தான் போராடுறோம், அவங்களுக்காக தான் சப்ளை பண்ணுறோம். மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட இவங்களுக்கு தான் நம்ம அதிகமாக பண்ணுறோன்றதை பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஆஃப்ரோ ஏஷியன் பயஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் தோ த ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெயின்டைனிங் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஆல் கண்ட்ரீஸ், நமக்கு ஆல்வேஸ் இவங்களுக்கு ஒரு பயஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவங்களுக்காக தான் நம்ம நிறைய பொலிட்டிக்கல் மூவ்ஸ் நம்ம பண்ணுறோன்றதை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கான அசிஸ்டன்ஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம். ஓகே, 1947 இந்தியா கால் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் ரிலேஷன் கான்ஃபரன்ஸ் இன் நியூ டெல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஷியன் ரிலேஷன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு, 47 டெல்லியில், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம பண்ணோம். Okay, and 1949 India brought together the Asian countries on the burning issue of Indonesian freedom. So இவங்களுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பண்டுங் கான்ஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் 1955
இவங்க அகைன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கான்ஃபரன்சஸ், நிறைய மீட்ஸ். இப்போ இந்த வந்து இப்போ நமக்கு இருக்குல்ல, SCO இருக்குது, ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், பிம்ஸ்டெக் இருக்குது, BBIN. பிம்ஸ்டெக் வந்து பே ஆஃப் பெங்காலோட இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் நம்ம பார்த்தோம், கரெக்ட். ஸோ பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்க 7 நேஷன்ஸ் எல்லாமே இதில் லிங்க் ஆகியிருப்பாங்க. அண்ட் ஷங்காய் கோஆப்ரேஷன் அசோசியேஷன் அகைன் இங்கே நம்ம இந்தியா, பாகிஸ்தான் இவங்க எல்லாரும் இதில் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் BBN, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர். நம்மக்கிட்ட இருக்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஏஷியன் கண்ட்ரிஸ், நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்க ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஒன்றாக்கி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும், ஒரு ஃப்ரீ ட்ரேட், ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம். ஓகே. அண்ட் இந்தியா has also played an important role in the formation of G77. ஓகே. ஸோ இது 1964 பண்ணாங்க. G15 இது 1990 பண்ணியிருப்பாங்க. இப்போ அது G20 இருக்குது. அண்ட் IORA, இந்தியன் ஓஷனோட ரிம் அசோசியேஷன். ஸோ இந்தியன் ஓஷனை பார்டர் பண்ணுற ஒரு 20 நேஷன்ஸ் இதில் பார்ட்டிஸாக இருப்பாங்க. இதை 1997 கொண்டு வந்திருப்பாங்க. பிம்ஸ்டெக் 1997 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் SAARC, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், இது 1985 கொண்டு வந்திருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. SAARC, SCO இவங்கெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் இயரோட கேட்கலாம். இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸில் அவங்களோட மெம்பர்ஸ் என்ன, அவங்க மெம்பர்ஸ் எதாவது மாற்றி கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கேட்டோன்னா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இவங்கள பற்றி எல்லாமே நான் இப்போ இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இவங்கள பற்றி நீங்கள் என்னென்னா மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட ஃபார்மேஷன் இயரு அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட மெம்பர்ஸ், இதெல்லாம் தான் மெயின். இப்போ ரீசெண்டாக எந்த மீட் அவங்க பண்ணாங்கன்னா எந்த மீட் எங்கே பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக யார் அவங்களோட சேர்பர்சன். ஓகே. இப்போ இந்த பிரிக்ஸ் இருக்குல்ல, இப்போ பிரேசில் தான் சேராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்தந்த மீட்டோட ஒவ்வொரு வருஷம் அவங்களோட சேர் மாறிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த சேர் நேஷன் யாருன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ எந்த சம்மிட் இருக்குது, ஒரு போன வருஷம் என்ன சம்மிட், லாஸ்ட்டாக என்ன சம்மிட் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை இந்தியா எதுனா மெம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷம் சேர்த்தே படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் இவங்கெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகே. ப்ரிலிம்ஸில் இப்படி தான் கேட்பாங்க. பட் மெயின்ஸில் இந்த மாதிரி பாலிசிஸ், இவங்களுக்கான பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லிங்க் வித் காமன்வெல்த். ஸோ 1949 என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியா டிக்ளேர்ட் கண்டினியூஷன் ஆஃப் அ ஃபுல் மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த் அண்ட் த அக்செப்டன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் ஆஸ் இட்ஸ் ஹெட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாலும் நம்ம வந்து காமன்வெல்த்ன்ற ஒரு குரூப்பில் நம்ம இருக்கோம். ஸோ அது பிரிட்டிஷ் அவங்களோட காலனி கண்ட்ரிஸ் எல்லாருமே அதில் இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களோட காலனி கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், நம்ம தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோமே, நம்ம ஏன் அதிலே இன்னும் இருக்கோம், நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க வந்து நம்ம லீடர் சொல்லிட்டாங்க, இல்லை அது ஒரு குரூப்பு தானே, அது இருக்கட்டும், அவங்க வந்து என்ன எதுவுமே டிசைட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. மை நேஷன் இஸ் மை நேஷன் அண்ட் ஐ ஹாவ் மை ஸ்டாண்ட் இன் இட். ஸோ அவங்கள ஒரு குரூப்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ரா திங். ஓகே. ஸோ அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதில் குரூப்பாக தான் இருப்பேன் அப்படின்னு, ஐ மீன் அதில் அந்த குரூப்பில் ஒரு மெம்பராக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க நிறைய காமன்வெல்த்துக்காக கேம்ஸ்லாம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அண்ட் அதுக்காக நிறைய மீட்டிங்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம we take part in it. Okay. And this extra constitutional declaration does not affect India's sovereignty in any manner. Okay. So அதுதான் இவங்களோட பேசிக் கான்டென்ட்டாக இருந்துச்சு. Okay. So it also does not affect India's republican character as India neither plays final allegiance to British crown or nor the latter has any functions to discharge. So இதில் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. Okay. And next நம்ம பார்க்கலாம் support to the UNO. So India became a member of the United Nations 1945. UNO ஆக்சுவலி எப்போ கொண்டு வந்தாங்க, World War II முடிஞ்ச உடனே. ஓகே. அப்படியே உலகமே அப்படியே துண்டாக இருக்குது, வேண்டாம் இவ்வளோ போர் இவ்வளோ சண்டே எதுக்கு, வேண்டாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் யுனைடெட் நேஷன்ஸ்னே ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக தான் 1945 கொண்டு வரும்போது அப்போ இந்தியா ஒரு நேஷனே இல்லை தனியாக, கரெக்ட். பட் ஆனாலும் இந்தியா பிகேம் எ மெம்பர். ஸோ நம்ம வந்து ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் அவ்வளோதான் நம்ம இருந்தோம். பட் இருந்தாலுமே வி பிகேம் எ மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் 1945. ஓகே. ஸோ சின்ஸ் தென் இந்தியா ஹஸ் பின் சப்போர்ட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் யூஎன் அண்ட் சம் ஆஃப் த ஃபேசஸ் ஆஃப் இந்தியாஸ் ரோல் இன் யூஎன்ஓ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யூஎன்ஓவில் என்னென்னலாம் பங்கு இருந்திருக்கு, ஸோ what has its role been in the UNO அப்படின்னு பார்க்கலாம். So it is through the UNO that India embarked on the policy of fighting against colonialism, imperialism, racialism, neo-colonialism, neo-imperialism and terrorism. Okay. So இந்தியா வந்து இதெல்லாம் எதிர்க்குதுன்றத எப்படி நமக்கு தெரியும்,
ஓகே. யூஎன்ல அவங்க அதுக்காக எதுனா வந்து மீட்டிங்கோ இல்லை சம்மிட்ஸோ போடுவாங்க, ஒரு எதுனா வந்து ஒரு ஓட்டிங் எடுப்பாங்க. ஸோ இந்த நேஷனுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், இவங்களை வந்து நமக்கு வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இவங்க மேலே எதுனா பாலிசிஸ் போடுவாங்க, ஃபைன்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது இந்தியா அங்கே தான் வந்து அதுக்காக ஓட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஓட் பண்ணுவாங்க? இவங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி டெரரிசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே ஓட் அகேன்ஸ்ட் தெம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ரோலை அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ யூஎன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வந்து தே ஹாவ் அ ஸ்டாண்ட். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெரரிசம்க்கு ஓகேயா இல்லையான்றது உங்கள் ஓட்டு தான் அங்கே டிசைட் பண்ண போகுது. கரெக்ட். இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்லேயே ஸோ ரஷ்யாவுக்கு ஓட் போட்டவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு ரஷ்யா வேணும், ஸோ அதனால் இது பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து இந்தியா ஓட்டே பண்ணல. விச் மீன்ஸ் வாட்? நம்ம அதுக்கு ஓகே இல்லை, நம்ம அந்த வயலன்ஸ்க்கு ஓகே இல்லை. பட் இருந்தாலும் நான் இந்த சைடுமே ஓகே பண்ணல, பிகாஸ் எனக்கு ரஷ்யாவோட ஃப்ரெண்ட். ஸோ ரஷ்யா வந்து எனக்கு நிறைய இடத்துல உதவி இருக்காங்க. ஸோ உங்களுக்காக நான் இங்கே ஸ்டாண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் அங்கே பாயிண்ட். ஓகே. ஸோ உங்களோட பாலிசிஸ், உங்களோட இந்தியாவோட ஃபாரின் பாலிசி, உங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாமே அந்த யூஎன் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் இது இம்பார்ட்டண்ட். Okay. In 1953, Vijay Lakshmi Pandit நமக்கு தெரியும் of India. She was elected as the president of UNJ. ஸோ இங்கே நமக்கு தெரியல விஜய் லக்ஷ்மி பண்டிட் நமக்கு வந்து நிறைய இந்த ப்ரிலிம்ஸில் நமக்கு இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரோஜினி நாயுடு கேட்பாங்க, who was the first women chief minister of India, first governor of India. இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த மாதிரி கேட்டுட்டு இந்த 4 பேர் இங்கே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சிஎம், ஃபர்ஸ்ட் கவர்னர், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இந்த மாதிரி கேட்டு நம்மளை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதில் இவங்களை அடிக்கடி நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெம்பராக, ஐ மீன் இந்தியாவில் இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெம்பராக இருக்காங்க. ஒரு யூஎனில் ஒரு இதுவாக இருக்கிறது, அந்த விமனாக இருக்கிறது இவங்க தான் ஒரே ஆளாக இருந்திருக்காங்க. ஓகே. அண்ட் இந்தியா ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ் இன் கொரியா, காங்கோ, எல் சால்வடார், கம்போடியா, அங்கோலா, சொமாலியா, மொசாம்பிக், சியோலியோன், யுகோஸ்லாவியா அண்ட் சோ ஆன். இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ்லாம் நமக்கு தெரியும்ல, நிறைய இடத்துல இப்போ இந்த யூஎஸ் ஆளுங்கெல்லாம் இந்த இஸ்ரேல் பேலஸ்தீன் இங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த நார்த் சுடான், சவுத் சுடான், இந்த மாதிரி இந்த மாதிரி வார் நேஷன்ஸ்லாம் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்காக, பிகாஸ் அவங்கக்கிட்ட அந்த மிலிட்ரி இருக்காது. ஓகே. பட் அந்த இடத்துல தே நீட் சம் பவர், தே நீட் சம் பர்சன் டு கண்ட்ரோல், டு பிரிங் டவுன் த anarchy. ஸோ அங்கே வந்து யாரா வேணுன்ற போது யூஎன் சொல்லுவாங்க எங்களுக்கு இங்கே மாதிரி வேணும் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து சரி ஓகே அவங்க ரொம்ப பாவம் இல்லை, ஸோ நான் என்னோடய மிலிட்ரி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம நாட்டோட மிலிட்ரி மேனை அங்கே அனுப்பி அவங்களுக்காக போராட வைப்பாங்க. ஸோ அதான் வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஸோ அதிலெல்லாம் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே. And India continued to participate actively in the open-ended working groups of UNO, and India was the co-chairman of the working group of the strengthening of the UN, which submitted its report in 1997. So இது எல்லாத்துலேயுமே யூஎனில் வந்து இந்தியா இருந்திருக்கு. And several times India has been a non-permanent member of the UN Security Council. First primary members 5 பேர் தான் நமக்கு தெரியும். இந்த non-permanent members எவ்வளோ பேர் இருப்பாங்க? 20 பேர் இருப்பாங்க. இவங்களாம் தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓட்டிங்கில் எல்லாமே இந்தியா வந்து நிறைய வாட்டி அங்கே மெம்பராக இருந்திருக்காங்க. ஓகே. அண்ட் நவ் இந்தியா ஹஸ் டிமாண்டிங் அ பர்மனன்ட் சீட் இன் த கவுன்சில். ஸோ அந்த 5 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, யார் யார் இருக்காங்க? யூஎஸ் இருக்காங்க, பிரிட்டன் இருக்காங்க, ஃப்ரான்ஸ் இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க. ஓகே. ஸோ இவங்களோட சேர்ந்து இவங்க வந்து எனக்கும் வேணும், எனக்கும் வந்து சீட் வேணும் அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. ஓகே. பட் அது வந்து இவங்க ஏன் ஒத்துக்க மாட்டுறாங்க? யூஎன் பேசிக்காக நமக்கு சைனா மட்டும்தான் வந்து நமக்கு ஓட் போடவே மாட்டுறாங்க. ஓகே. ஸோ ஏன் சைனா ஓட் போட மாட்டாங்க? பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும், ஐ மீன் அவங்களுக்கு நம்ம வேணாம். அவங்க சொல்கிறாங்க இல்லை, இந்தியாவுக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, சோஷியல் இண்டிகேட்டர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, வேண்டாம். அவங்க என்ன தான் ஜிடிபியில் அவங்க டாப் 5ல் இருந்தாலுமே, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் டாப் 3ல் இருந்தாலுமே அவங்க வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்க வேண்டாம் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் we as a nation have had lot of stand in world peace and world peacekeeping. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? நமக்கு வேர்ல்டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி வேணும் by reducing and ending tensions between the power blocks and to accurate economic development of the country. ஸோ இதுதான் நமக்கு வேணும். நீ உன் வேலை பாரு, நான் என் வேலை பார்க்குறேன், எங்களை வாழ விடுங்க, எங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுங்க, எங்களை பண்ண விடுங்க. நீங்கள் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் பண்ணுறோம், அது எங்களுக்கு அட்லீஸ்ட் டைம் கொடுங்கன்றது தான் இவங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட பேசிக் ஃபாரின் பாலிசி
பாலிட்டியோட க்ரக்ஸுங்க. ஸோ நீங்கள் உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லேயும் சரி, உங்களோட இன்டர்வியூ பேஸ்லேயும் சரி, இந்த மாதிரி தான் உங்களோட ஆன்சர்ஸை எழுத போகிறீங்க. பிகாஸ் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எந்த சைடு அவங்க கேட்பாங்க, ரஷ்யாவா யுக்ரைனா, ரஷ்யா அதுதானே தப்பு, நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க, யுக்ரைனுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, எப்படி நம்மளை க்ரஷ் பண்ணுவாங்க. பட் நம்ம வி ஷுட் நாட் ஃபால் ஃபார் இட், வி ஷுட் டேக் தி ஸ்டாண்ட் ஆஃப் வாட் ஆர் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இன்னுமே சில பாலிசிஸ் இருக்குது அண்ட் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. அதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.